செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட இப்படி பேசுகிறது. இந்த இடத்துல நான் 2 பேருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அது யாருன்னா, என்னுடைய மச்சி. அவளுடைய சேனல் நேம் வந்து டேக் ஓகே எஃப்எஃப் த வேர்ல்டு. அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு மோச்சி பனி ஃபேன்ஃபிக்ஸு. இவங்க 2 பேருக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சேனல் ப்ராப்ளமில் இருக்கும்போது அவங்களுடைய சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும்னு சொல்லிட்டு போஸ்ட்டெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோடைய கண்டினியூஷன் தான். அதாவது ஃபுல் ஆஃப் வெனம் அந்த ஒரு வீடியோவுடைய கண்டினியூஷன், எபிசோட் நம்பர் 2. ஓகேடா, ஒரு சின்ன ஒன்லைன் பார்த்துட்டு டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் என்ன இருக்கும்னா, நம்ம ஜங்குக் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து கொன்னவனை கண்டுபிடிச்சிட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேயோடைய ஒரு ரொம்ப டார்க்கான ஃப்ளாஷ்பேக் வந்து தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ஒரு பப்ளிக் பிளேஸில் பார்த்து அவர் மேலே சும்மா ஒரு லவ் ஃபீல் வந்து வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இடையில ஒரு பொண்ணு வந்து கொலைப்படியும் பண்ணியிருப்பாள். ஓகேடா, இதுவே வந்து போதும். நம்ம இப்போது அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவருடைய கம்பெனிக்கெலாம் கிளம்பி இப்போது அவருடைய கம்பெனிக்குள்ளே இவர் என்ட்ராகும் போதே நம்ம ஜின் வந்து நம்ம டே வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இப்போ நம்ம டேவை பார்த்துட்டு இப்போ அவர் கேபின்குள்ளே என்ட்ராக நம்ம ஜின்னும் பின்னாடியே என்ட்ராயிட்டு இப்போ நம்ம டேவை பார்த்து, டே ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய், முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு? எதுனா ப்ராப்ளமா? அப்பா திரும்பி எதனா குடிச்சிட்டு இருந்தாரா? ஆமாம், அவர் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாரு. நான் எத்தனை வாட்டி அவர்கிட்ட சொல்கிறது, அதுக்கு காரணம் அவர் கிடையாதுன்ட்டு. ஆனால் அவர் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாருன்னு தெரியல ஜின். ஏய், என்ன பண்ணுறது? சரி விடு, அப்பா அப்படி தான் இருப்பார், போக போக சரியாயிடுவார். அதுக்கே இப்படி மூஞ்ச வச்சிட்ருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி ஷெட்யூல் என்ன? ஷெட்யூலா? நிறைய மீட்டிங் இருக்குது. இருந்தாலும் ஒரு மீட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் நாளைக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ஃபைல் கரெக்ஷன் இருக்குடா. நிறைய ஃபைல் கரெக்ஷன்ஸ் இருக்குது. நீ அதெல்லாமே பார்க்கணும். இன்றைக்கி ஓவர் டைம் பார்த்தா தான் அதெல்லாம் முடியும். ஆனால் நான் இன்றைக்கி 6 o'clock போலே கிளம்பிடுவேன். 6 o'clock போல் கிளம்பிடுவியா? அட பாவி! ஏய், 10 மணி வரை உட்காந்தாதான் நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன். தயவு செஞ்சு உட்காந்து முடிச்சிடலாம். நாளைக்கெலாம் மீட்டிங் இருக்குடா. இல்லை, என்ன நடந்தாலும் சரி, நான் இன்றைக்கி 6 மணிக்கு கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சு தரேன். சரி. ஆமாம், 6 மணிக்கு மேலே எங்கே போகிற நீ? ஜின், நான் நேற்றே சொன்னேன்ல, எங்கள் அம்மாவுடைய கல்லறைக்கு. ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன்டா. சரி பரவாயில்ல. இன்றைக்கி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பார்த்துட்டு நீ கிளம்பு. மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கொடுக்குற கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து இந்த ஒர்க்குக்கு புதுசு. அவர் எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லாமல் தான் உள்ளே வந்திருப்பார். நம்ம டேவுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஜின் தான். இவர் சின்ன ஹெல்ப்பெல்லாம் கொடுத்து நம்ம டேக்கு கற்றுக் கொடுக்க அது எல்லாத்தையும் அப்படியே கற்றுக்க நம்ம டே வந்து ஒர்க்கும் பார்த்துட்ருக்காருடா. இப்போ நம்ம ஜின் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்போ நம்ம டே வந்து எல்லாத்தையும் ஒன்று பார்த்துட்ருக்கா. இப்போ இந்த சீனை இங்கே கட் பண்ணால் இப்போது அப்படியே அந்த பக்கம் நம்ம ஜிமினையும் யூங்கியும் தாண்டா காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே நம்ம ஜங்குக்கோடைய கம்பெனிக்கு வெளியே நின்றுக்கிட்டு பேசிகிட்ருக்க. இப்போ நம்ம ஜிமின் தான், டே யூங்கி, அவனை நான் எப்பட்றா கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருடா, நீ அவனை கண்டுபிடிக்கலன்னு வை, ஜங்குக்கு உன்னை கிழிச்சிருவான். அது தெரிஞ்சனால தானே புலம்பிகிட்ருக்கேன். எங்கெல்லாம் போய் தேடுறது அவனை? எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு. அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் எங்கேன்னு போய்டா அவன் யாரடா பார்த்தான்? இது உண்மையிலே டே தானா? எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய் இங்கே பாரு, தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் ஜங்குட்ட போய் சொல்லிரு. அவன் எதுனா ஒன்று கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோயேன், அவன் சங்கம் இருக்காமல் விட மாட்டான். அது எனக்கு தெரியும். எனக்கு என் உயிர் முக்கியம்டா. அவன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டான்டா. சரி, இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க நீ? நான் பொய் சொல்லலான் இருக்கேன். பொய்யா? கண்டுபிடிச்சானா அவள் தான்டா. அட தெரியும்டா. ஏய், அப்புறமும் தெரிஞ்சுமா நீ பொய் சொல்ல போட?
ஆமாம், தற்போதைக்கு தப்பிக்கிற மாதிரி சொல்ல போகிறேன். என்னது தற்போதைக்கு தப்பிக்கிற? ஐயோ, பின்னாடி ஜங்குக்கு நிற்கிறான். ஜங்குக்கு ஐயோ, என்ன போய் சொல்கிறதுன்னு கூட ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கண்ணு முள்ளு தெரியாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமினும் இவங்கியும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ குடுக்குடுன்னு நம்ம ஜிமின் கிட்ட ஓடி வந்து இப்போ நம்ம ஜங்குக்கு தான், டேய் ஜிமின் சொன்ன வேலை என்னாச்சு? என்ன வேலை வேணாச்சா? தெரியாத மாதிரி கேட்காத, அவனை நான் கண்டுபிடிக்க சொன்னேன்ல. வேலை போயிட்டே இருக்கே, கிட்ட போயாச்சு. கிட்ட போயாச்சா? அப்போது இன்றைக்கி ஈவினிங் நான் அவனை பார்க்கலாமா? இன்றைக்கி ஈவினிங்கா? ஐயோ, ஜங்குக்கே நீ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துடுன்னு நினைக்கிறேன். நான் எந்த விஷயத்தையும் மறக்கலையா? இல்லைடா, நல்லா யோசிக்க. இன்றைக்கி என்ன நாள்? கொஞ்சம் நல்லா யோசி, நல்லா யோசி. என்ன யோசிக்கிறேன்? அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டேல இன்றைக்கி நீ கல்லறைக்கு போகணும்ல? ஆமாம். நீ அந்த வேலையை பாரு, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். இருந்தாலும் டேய், அம்மாவை மறந்துடாதடா, அம்மா ரொம்ப முக்கியம். அம்மா முக்கியம் இருந்தாலும் ஜங்குக்கு நீ பயப்படவே தேவையில்ல. நாளைக்கு அந்த பையன் உன் முன்னாடி இருப்பான். நீ ஜிம்மினை நம்புடா, யூங்கியை நம்பு. டி என்னையோட கொடுத்துட்ற? யூங்கி தான் எல்லாம். யூங்கியை நம்பு, என்னை நம்பு. நான் நாளைக்கு அந்த பையனை கூட்டு வந்து உன் முன்னாடி நிப்பாட்டுறேன், ஓகேவா? பார்த்துக்கலாம், நீ சந்தோஷமாக போயிட்டு அம்மாவை பாரு, ஓகேவா? சரி, உங்கள் 2 பேரையும் நம்பி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அவருடைய கேபின்குள்ளே போயிட இப்போ நம்ம ஜிமினும் யூங்கியும் பெரும் மூச்சு விட்டுட்டு அப்பாடா தப்பிச்ச. டேய் என்னடா தப்பிச்ச? என்னையும் சேர்ந்து தானே நீ மாட்டி விட்டுருக்க. பின்ன லவ்வராக இருக்கல, மாட்டின் சாவ். டேய் ஜிமினே, நீ பண்ணுறது ஒன்றும் சரி கிடையாது. தெரியும். டேய் என்ன தைரியத்தில்டா அவன்கிட்ட நாளைக்கு கொண்டு வந்து அவனை நிப்பாட்டுவான்னு சொன்னேன். அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், என்னன்னு கூட உனக்கு இன்னும் தெரியாது. எப்படா நாளைக்கு அவனை கூப்பிட்டு வருவேன்? என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் ட்ரிப்பில் வெளியே எங்கேயோ போயிட்டான், வெளியூருக்கு போயிட்டான், அதை நான் சொல்லிக்க வேண்டியதான். நாளைக்கு ஒரு போய். டேய் ஜிமின், இது ரொம்ப நாள் நீடிக்காது. கண்டுபிடிச்சோன்னா சங்கெடுத்துருவான். பரவாயில்லடா, கொஞ்சம் அப்படியே எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போவோம். அப்படியே இடையில கொஞ்சம் அவனை கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். நான் மட்டும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அறுத்துருவான். அது அறுக்கக்கூடாதுல்ல, ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அவன்கிட்ட போய் சொல்லி தப்பிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கா. இப்போது அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக்குடைய கேபின் டோர் தானாக ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு லிண்டா தான் திரும்பியும் வந்திருப்பா. இப்போ உள்ளே என்ட்ராகும் போதே ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராக இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நிமிர்ந்து கூட பார்க்காம அது யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ டக்குன்னு, லிண்டா உனக்கு சொல்லி கொடுக்கணுமா நான் திரும்ப திரும்ப? டோரை நாக் பண்ணிட்டு உள்ளவா. ஹே ஜங்குக், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. சரி, அப்பா நேற்றுக்கு யோசிக்க சொன்னார்ல, அந்த விஷயம் என்னாச்சு? என்ன முடிவு பண்ணியிருக்கா? நான் ஒன்றும் முடிவு பண்ணல. எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்கு ஒர்க் இருக்குது, முதல்ல கிளம்பு. ஹே ஜங்குக், ரொம்ப பண்ணிகிட்ருக்க நீனு. கொஞ்சமாச்சும் எங்கள் அப்பாவை பற்றி யோசிச்சு பார்க்கலாம்ல ஜங்குக். லிண்டா, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ஜங்குக், நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ ஓவராக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, உங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தால் கூட உங்கள் அம்மா அப்பா இந்த அளவுக்கு உன்னை பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்து வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவள் காய்ச்சி பிடிச்சுன்னு கத்த. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு செம்மையாக கோவம் சுருன்னு ஏறிடுது அவங்க அம்மா அப்பாவை பற்றி பேசினது. இப்போ டக்குன்னு ஏஞ்சி நின்றுக்கிட்டு, லிண்டா நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு உன்னையும் பிடிக்கல, இந்த கமிட்மெண்ட்ஸும் பிடிக்கல. இந்த ரூமை விட்டு மரியாதை வெளியே போ. ஜங்குக் கோவப்படாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணும்னா நம்ம இன்றைக்கி நைட்டுக்கு டேட் போகலாமா? உன்னை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன், என்னை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீ. அப்போ உனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குதுல்ல, ப்ளீஸ். முடியாது. இன்றைக்கி நைட் நான் எங்கள் அம்மா அப்பா கல்லறைக்கு போனேன். முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. ஜங்கு, செத்து போனவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, உயிரோடு இருக்க நான், உன்னே நினச்சிட்ருக்க நான், எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேற. லிண்டா, வார்த்தையை அளந்து பேசு. ரூமை விட்டு வெளியே போறியா, இல்லை பல்லார்னு அரைஞ்சிடுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்ல அந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாடா. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருடைய மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிடா. இப்போ நம்ம ஜங்கு தலை மேலே அப்படி கையை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. என்னதான் பண்ணுறதோ தெரியல அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் காரில் ரொம்ப பொறுமையாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. போகும்போதே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவர் மனசு ஃபுல்லாக அவருடைய பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ், அவங்க அப்பாவுடைய நிலமை, அவர் இப்போ பட்டுட்ருக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி சுற்றி அடிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம டீ ஒரு இடத்துல போயிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஆக்சுவலி அது என்ன இடம்னா, அவங்க அம்மாவையும் அண்ணாவையும் வந்து புதைச்ச இடம். நம்ம டீ போயிட்டு அந்த இடத்துல முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். உங்களை கடைசி வரைக்கும் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காரு. அந்த இடத்துல இவர் இங்கே அழுதுட்ருக்கா. அப்படியே கொஞ்சம் ஒரு 5 ஸ்டெப்ஸ் தள்ளி இன்னொரு பர்சன் அழுகிற சவுண்ட் கேட்குது அவருக்கு. அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி சத்தம் போட்டு அழுதுட்ருக்காங்க. நம்ம டீ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே முட்டிக்கால் போட்டுக்கிட்டே சுற்றி முற்றி பார்க்க, ஆனால் அவருக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த பர்சனுமே கிடையாது. நம்ம டீ அப்படி எழுந்திருச்சு கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் நடந்து போக இப்போ தான் தெரியுது யாரோ ஒரு பர்சன் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய கல்லறைக்கு முன்னாடி கமந்து படுத்துக்கிட்டு அந்த மண்ணில் கமந்து படுத்துட்டு உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்ருக்காரு. அவ்வளோ சத்தம் போட்டு அழுதுட்ருக்காரு. நம்ம டீக்கு அதை பார்க்குறதுக்கு அவரையே பார்க்குற மாதிரி இருக்குது. அவருக்கும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் போல். நம்ம படுற கஷ்டத்தை தான் அவரும் பட்டுட்ருக்காரு. நம்மளுக்கு தான் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அட்லீஸ்ட் அவருக்கு நம்மளை தான் ஆறுதல் சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த பர்சன் கிட்ட போயிட்டு அவருடைய முதுகில் லைட்டாக கையை வைக்க, இப்போ அந்த பர்சன் இப்படி லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருடைய ஃபேஸே அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவருடைய நோஸ் எல்லாம் அழுது அழுது அப்படியே ரெட்டாக செவந்து போயிருக்குது. அந்த பர்சனால் நம்ம டீவை கிளியராக பார்க்க முடியல. அந்தளவுக்கு அவருடைய கண்ணு கலங்கி கண்ணீர் மழக அழுதுட்ருக்காரு. அப்படி அழுதுட்ருக்கா. இப்போ நம்ம டீ அவருடைய ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் படுற கஷ்டத்தை தான் நீங்களும் அனுபவிச்சிட்ருக்கீங்கன்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என் பேர் டீ. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லலை. நான் உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக தற்போதைக்கு இருப்பேன் இல்லையா? உங்களுக்கு அந்தளவுக்கு மனசு வலிக்காமல் இருக்கும். எனக்கு தெரியும் உங்கள் காயத்துக்கு என்னால் மருந்து போட முடியாது, அது போடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன சப்போர்ட்டாக உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பர்சன் முட்டி போட்டுட்டு இருந்தவர் நம்ம டீவை பார்த்ததும் கொஞ்சம் அப்படி ஒரு நார்மலாக அப்படி எழுந்திரிச்சு நிற்க, இப்போ உடனே நம்ம டீ ப்ளீஸ் அழாதீங்க, என்ன பண்ணுறது, நம்ம 2 பேருக்கும் நிலமை ஒரே மாதிரி இருக்கு, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுங்கள், நானும் என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சின்னதாக கொஞ்சம் மனசில் ஒரு ஓரமாக வலி குறையும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அவரும் அழுது அவருடைய முகம்லாம் செவந்து போயிருக்கு. அந்த ஃபேஸோட அந்த பர்சன் கிட்ட பேச, இப்போ அந்த பர்சன் அவருடைய கண்ணை அப்படியே வைப் பண்ணிவிட்டு நம்ம டீயோடைய கிளியர் விஷனை பார்த்ததும் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுறாரு. அப்படியே வைட் ஐஸோடு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீ கேட்குதா நான் பேசுகிறது? கேட்குது. என் பேர் டீ. என் பேர் ஜங்கு. நான் இங்கே பிஸ்னஸ் மேனாக எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நானும் பிஸ்னஸ் மேன் தான். ஏன் நீங்கள் இங்கே உட்காந்து என்னாச்சு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கேள்வி மேலே கேள்வி கேட்க, இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டீ கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கிட்டத்தட்ட மாஃபியான்றதே வந்து அவர் மறந்துடுறாருடா. அப்படியே டேர்ன் ஆகிடுறாரு. அவ்வளோ சாஃப்டாக நம்ம டீ கிட்ட பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம டீவும் அவருடைய ஃப்ளாஷ்பேக் பாஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்ருக்காரு. அவங்க அப்பா இப்படி இருக்காரு, நான் அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அப்பா மாற மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்ம ஜங்கு கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நம்ம
ஜங்குக்கும் அவருடைய சைட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம டேக்கிட்டே சொல்லிகிட்ருக்காருடா. இப்போது இவங்க 2 பேர் அப்படியே பேசிகிட்ருக்கையிலேயே நம்ம ஜங்குக்கு டே கொஞ்சம் இங்கேருந்து வெளியே போகலாமா, எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டீவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்கு, டீ ஒரு நிமிஷம், எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, எனக்காக கொஞ்சம் சார்பாக எங்கள் அம்மாக்கிட்ட விஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட ஒரு மாதிரி கேட்க, நம்ம டீயும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா, நம்ம ஜங்குக்குடைய அம்மாவுடைய கல்லறைக்கிட்ட போயிட்டு முட்டி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே ஏஞ்சிட்டு வராரு. இப்போது நம்ம ஜங்குக்கு அவங்க முன்னாடி போயிட்டு கண்ணை மூடி முட்டி போட்டுட்டு அவருடைய மனசுக்குள்ளே, அம்மா நான் இங்கே எந்த நேரத்தில் இங்கே வந்தேன்னு தெரியல, ஆனால் நான் தேட சொல்லி சொன்னவனே என் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உங்களுடைய பர்த்டேக்கு என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியல, ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கீங்க, இவனை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்ப, நம்ம டீவும் ஜங்குக்கும் இப்போ அந்த இடத்த விட்டு டோட்டலாக வெளியே வந்துடுறாங்கடா. வெளியே வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஹைவே, அதில் கார், நம்ம ஜங்குக்குடைய காரும் நம்ம டீவுடைய காரும் ஒரு சைடில் நிற்கிது. இவங்க 2 பேரும் அந்த காலி ரோட்டில் அந்த நிலா வெளிச்சத்தில் அமைதியாக நடந்துக்கிட்டே 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அவர் பேசிகிட்ருக்கையிலே கொஞ்சம் அப்படியே அமைதியாக நம்ம ஜங்குக்கு, டே என்னாச்சு ரொம்ப அமைதியாயிட்ட? இல்லை, என்னால் இதிலருந்தே ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியல, இதில் பத்தாததுக்கு எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது, அது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தெரியுமா. எங்கள் அப்பா அவர் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி தெரியல எனக்கு, ஆனால் இது பத்தாததுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, அதுவும் இல்லாமல் அதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் எப்படி அட்டென்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்னு கூட தெரியாது, A to Z எல்லாமே ஜின்னு தான் சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட ஷேர் பண்ண, நம்ம ஜங்குக்கும் எந்த கம்பெனிக்கிட்ட போகிற நீ பீட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம தேவும் தெரியல, எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஜின்னுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் இல்லை, எனக்கும் நாளைக்கு ரொம்ப பெரிய மீட்டிங் இருக்குது, எல்லா கம்பெனியில் உள்ளவங்களும் அங்கே வருவாங்க, மேபி நீயும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஏன்னா உன் கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, என்னுடைய கம்பெனி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா இருக்கப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது, நான் வந்ததும் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, ஆனால் என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டுட்ருக்கேன், மேபி நாளைக்கு வர மீட்டிங்கில் நீ இருந்திருந்தா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் ஜங்குக்கும் அப்படியே பேசிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்கடா. நம்ம ஜங்குக் செம்ம ஹாப்பியாக அவருடைய கேபினுக்கு போயிட்டுருக்காரு. இப்போது போகிற வழியில் நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ண யாருன்னு பார்த்தா நம்ம ஆரம் தான் கால் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஆரம் சொல்லுடா, ஏய் ஜங்குக் சீக்கிரமாக வா வீட்டுக்கு, ஏய் ஏன் என்னாச்சு, ஏய் நம்ம அவனை பிடிச்சி வச்சுருந்தோம்ல உங்கள் அம்மா அப்பாவை, ஆமாம் என்னாச்சு, அவன் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறான்டா, ஏங்கிட்டியா, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே கேட்டு என்னது பண்ணுங்க, இல்லை நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், அவன் உங்ககிட்ட தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கான், தயவு செஞ்சு சீக்கிரமாக வீட்டுக்கு வா. என்ன பேச போகிறானா தெரியல, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல கூட வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் காலை கட் பண்ண, அப்படியே காரை திருப்புறாரு நம்ம ஜங்குக்கு, நேராக காரை மேன்ஷனுக்கு தான் விட்டுறாரு. அங்கே போயிட்டு குடுக்குடுன்ட்டு அண்டர் கிரவுண்ட் கோட அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம அவனை அடித்து கொலை நாக்கி உட்கார வச்சுருக்காரு சேரில். இப்போ அவருக்கு முன்னாடி அந்த பர்சனுக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் போயிட்டு நம்ம ஜங்குக்கு உட்காந்துக்க. இப்போது நம்ம தான், ஏய் ஏதோ சொல்லணும்னு சொன்னல சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே அந்த பர்சன் அப்படியே அரை மயக்கத்தில் நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு செம்ம க்யூரியஸாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு அந்த பர்சன், ஜங்குக் சார், எனக்கு இந்த அளவுக்கு அடி வாங்கி உங்ககிட்ட தப்பிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், சொல்லு யார் இதை ஒன்று பண்ண சொன்னா சொல்லு. அது சார் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல, அது யாருன்னு சொல்லு. லீ, உங்கள் சித்தப்பா. என்னது? ஆமாம் சார், உங்கள் அம்மா அப்பாவை கொலை சொன்னது, எனக்கு பிளான் போட்டு கொடுத்தது
அது எல்லாமே அவங்க தான். நானாக இதை ஒன்றும் பண்ணல சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னால் சுத்தமாக முடியல. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. அவங்கள நான் இழக்க விரும்பலை. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. ஆனால் அவர் இப்படி பண்ணுறதுக்கான காரணம் சார் எல்லாமே உங்கள் சொத்து சார். அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொத்து, உங்களுடைய பிளேஸ், உங்கள் நேம் எல்லாம் அவருக்கு போகணும். அதனால தான் சார். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கும்போது யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்க போகுது. ஆனால் உங்கள் சித்தப்பா தான் முதல்ல வந்து உங்களை தூக்குனாரு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். அவருக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்ட்டு? நான் எப்படி இன்ஃபார்ம் பண்ண முடியும்? ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உண்மை சார். என்னை விட்டுருங்க சார், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம ஆரம்ப பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்சனை வந்து அப்படி அடிக்கிறதுக்கு போக, இப்போ ஒன்று நம்ம ஜேகே தான் இல்லை இல்லை ஆரம் அடிக்காத. ஆனால் ஜங்குக், நீ அவன் சொல்கிறத நம்புறியா? நான் அவன் சொல்கிறது நம்புறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இது எங்கேயோ சிங்க் ஆகுது. ஆமாம், அவன் சொன்னது உண்மை தானே. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு எங்கள் சித்தப்பாவுக்கு எப்படி தெரியும்? ஆனால் எதுக்காக பைத்தியக்காரத்தனமா எங்கள் அம்மா அப்பாவே கொண்டு தோஞ்சிட்டான்ல, இனி அவன் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஆரம் கிட்ட பேச, இப்போ நம்ம ஆரம், ஜங்குக் ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் 10 வாட்டி யோசிக்க சொல்வ. 1க்கு 2 வாட்டி ஒழுங்காக யோசி. அவன் சொல்கிறத நீ நம்புறியா? ஆமாம், நான் நம்புகிறேன். அவன் சொல்கிறது எனக்கு உண்மைதான் தோணுது. நீ நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு நல்லா ஞாபகமும் இருக்குது. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தப்போ நான் அங்கே அரை மயக்கத்தில் கிடந்தாலும் அந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. நான் கீழே விழுந்து கிடக்கிறப்போ என்னை வந்து ஃபஸ்ட்டு கையில் தூக்குன கையே சித்தப்பாது. அவர் தான் அந்த இடத்துல வந்தார். ஆனால் நான் எப்படி அதை யோசிக்காமல் விட்டேன்? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது. முதல்ல அவனை போடணும், அது போடணும். அப்போ தான் எனக்கு வெறி அடங்கும். ஆரம், கன்னுங்க, கண்ணை கொடு. ஜங்குக்கு யோசி, கண்ணை கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கிட்ட இருந்து கன்னை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. ஓகேடா, நான் இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து கொஞ்சம் சும்மா ஒரு கெஸ் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. ஏன்னா நம்ம க்ளோஸ் டு 1K, இன்னும் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து நம்ம 1K எடுத்துருவோம். நம்ம செம்ம க்ளோஸில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். அந்த ஹாப்பினஸை உங்களுக்கும் நான் அப்படியே தருவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அடுத்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? பை பை. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ராக் ஃபேக்ஷன்.